Hi friends and families, welcome to my channel Pregnancy Palette. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபுல்லாகவே ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ப்ரெக்னென்சிக்கு டிப்ஸு மட்டும்தான் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்னாக்கா என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது, எப்படி ஈஸியாக கன்சீவ் ஆகிறது, எந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், எதெல்லாம் ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும், மென் அண்ட் விமன் இது ரெண்டு பேத்துக்குமே எல்லாமே நான் போட்டிருக்கேன். என் வீடியோ போயிட்டு எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இன்றைக்கி வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலோவேரா. ஆலோவேரானா எல்லாத்துக்கும் தெரியும், கற்றாழை. அந்த கற்றாழையில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது, அது கேர்ள்ஸுக்கு ஒரு பேபி உண்டாகிறதுக்கு, கரு தங்குறதுக்கு எந்த விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு என்ன நேம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, கன்னிக்குமாரி என்ற பேர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதாவது அந்த ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண உடனேயே அது சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால கன்னிக்குமரி அப்படின்றதே இதுக்கு இன்னொரு பேருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெண்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஒரு பொருள் இது. ஸோ அதுக்கு தான் அந்த பேர் ஒன்று சொல்கிறாங்க. இதில் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆலோவேரா கற்றாழை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கூலிங் கொடுக்க வேண்டியது, ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்கும். இப்போ நெஞ்சு எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு, இப்போது சாப்பிட்டு ஏப்பம் வர்றவங்களுக்கு, அவங்களுக்குலாம் அந்த நெஞ்சு எரிச்சலோடு அவங்களுக்கு அந்த ஒரு இது வரும். அதை க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஷியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது மெடிக்கல் டேர்மில். ஸோ இதை க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிபியை கம்மி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது, சுகரை கம்மி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. எல்லாத்துக்கும் தெரியும், ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணி கொடுக்கும், நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம், ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ஓகே, இதெல்லாம் அதர் பெனிஃபிட்ஸ். இன்னும் அதில் நிறைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம பேபி உருவாகிறதுக்கு எந்த விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது யூட்ரஸில் இருக்கிற அந்த கழிவெல்லாம் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கழிவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் காற்று நிரம்பியிருந்தாலோ, அழுக்கு படிஞ்சிருந்தாலோ, இல்லை நீர்க்கட்டி அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை அதில் குட்டி குட்டி ப்ராப்ளம் இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குது, இந்த மாதிரி எதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோ, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னாலும் சரி, இல்லை ரன்னிங்கில் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் சூப்பராக க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமருந்து. ஸோ அதனால் மட்டும்தான் இது கன்னிக்குமரின்னு சொல்கிறாங்க. யூட்ரஸை டீடாக்ஸ் பண்ணி இருக்கிற கழிவு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டாலே நம்ம யூட்ரஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதர் தென் நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப 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 முக்கியம். அதை ஈஸியாக ஹெல்த்தியாக குறைச்சி கொடுக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகே, வேறு என்னென்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற நோய், அதாவது நோயின்னு சொல்ல முடியாது, இருக்கிற இன்ஃபெக்ஷன், அதாவது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், ஒயிட் டிஸ்சார்ஜாக இருக்கட்டும், ஒயிட் டிஸ்சார்ஜ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது ஹீட்னால தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக படும். இல்லை இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, அந்த ப்ரைவேட் ஏரியாவில் இச்சிங் இருந்தாலோ, இது எல்லாத்தையும் ஈஸியாக க்யூர் பண்ணி கொடுக்குது. இது அதனால் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும்தான் எடுத்துக்கணும்னு கிடையாது, நார்மலாக இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கம்பல்சரி எடுத்துக்கலாம். இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, எவ்வளோ பிள்ளைங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிசிஓடி கம்பல்சரி. அட்லீஸ்ட் 100ல் 80 பேத்துக்கு, 80 கேர்ள்ஸுக்கு கம்பல்சரி இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறவங்க கம்பல்சரி இதை நான் எப்படி சொல்கிறேனோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் அதை சரி பண்ணிடலாம். இப்போ மென்ஸ்ட்ரல் பெயின் நிறைய பேத்துக்கு ரொம்ப கிராம்பிங் பெயினாக இருக்கும், இடுப்பு ரொம்ப சுற்றி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், வயிறை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், பெயின் சுத்தமாக டாலரேட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, மோரோவர் பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு, சாக்லேட் சிஸ்ட்டு, இந்த ப்ராப்ளமாக இருக்கவங்களுக்கு நார்மலாகவே பெயின் ரொம்ப நம்ம என்ன தான் பெயின் கில்லர் டேப்லெட் போட்டால் கூட நம்மளால் அதை டாலரேட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஹெவி பெயினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கம்பல்சரி கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது ஈஸியாக நமக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு டேலேருந்து எடுத்துக்கணும். அது எப்படி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பின்னாடி. அது இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எல்லா கேர்ள்ஸுமே எடுத்துக்கலாம். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வந்து அதை வந்து தடுக்குது. பிரெஸ்ட் கேன்சர் அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சரி பண்ணி கொடுக்குது. பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்குரிய சான்ஸையும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குது. இதில் அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஓவரி, நம்ம அந்த கர்ப்பப்பை பையின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, சினைப்பை, சின்ன பை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பை, அதாவது ஓவரியில் இருக்கிற ஓவரியோட ஃபங்க்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்க அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த ஓவரி வந்து நல்லா ஆக்டிவாக இருந்து பிளட் சர்க்குலேஷன் இருந்து அதில் வந்து சிஸ்ட் எதுவும் ஃபார்மேஷன் இல்லாமல் இருந்தாலே வந்து மோரோவர் வந்து ஹெல்தி பேபி வருவாங்க, சீக்கிரம் கன்சீவ் ஆகலாம். அதர் தென் அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க கம்பல்சரி அதை எடுத்துக்கலாம். பிசிஓடி, பிசிஓஎஸ் எல்லாமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீர்க்கட்டி இருக்கிறவங்க கம்பல்சரி இது ரொம்ப ஈஸி, ஸோ எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது நமக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. அதனால் எடுத்துகிட்டு அதில் இருக்க ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் தான் வந்து நமக்கு ஒரு பேபி உருவாகிறதுக்கோ இல்லை நார்மலாக பீரியட்ஸ் ஆகிறதுக்கோ ஃபீமேல் ஹார்மோன்ஸ், செக்ஷுவல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலியல் ஹார்மோன் அப்படி தமிழில் சொல்லணும்னா அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு நார்மலாக ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபாலிகுலர் ஸ்டடி இருக்கிறவங்க ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட்டே கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இயற்கையாக அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதை கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணி நமக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. இது விமனுக்கு மட்டும் கிடையாது, மென்னுக்குமே. டெஸ்டோஸ்டிரான் வந்து ஆண்களோட பாலினத்துக்குரிய ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரான், அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்து இப்போ அவங்களுக்கும் ஏதாவது ஸ்பெர்ம் ரிலேட்டடாக ப்ராப்ளமோ இல்லை ஹார்மோனல் ப்ராப்ளமோ அதையும் வந்து சரி பண்ணி கொடுத்து ஈஸியாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஸ்பெர்ம் வந்து உருவாக்குற, அது வந்து நிறைய பேருக்கு வந்து டிரைவர் அந்த மாதிரிலாம் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பேபி டிலே ஆகும், ஸ்பெர்ம் குவாலிட்டி கரெக்டாக இருக்காது, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களாம் கம்பல்சரி இதை எடுத்துக்கலாம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹீட்டாக இருக்கும், ஹீட் பாடி இருக்கிறதுனால அதை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்களாம் கம்பல்சரி எடுத்துக்கலாம். ஸ்பெர்ம் ப்ரொடெக்ட் பண்ணி கூலிங்கான ஒரு என்வான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ், இப்போ வந்து எனக்கு பேபி ரொம்ப நாளாக இல்லைங்க, எதனாலன்னு தெரில, ஆனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக படுதுன்னா கம்பல்சரி வந்து செக் பண்ணுங்கள். ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஹீட்டோ இல்லை சம்திங் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போது நார்மலாக நீங்கள் காண்டாக்டில் இருக்கும்போதே ஸ்பெர்ம் உள்ளே போகவே விடாது. ஏன்னா அங்கே வந்து ஆசிட் செக்ரேஷன் மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போகும்போதே அதை கொன்னுடும், அந்த ஸ்பெர்மை வந்து கொன்னுடும். ஸோ உள்ளே வந்து காண்டாக்டில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லைனாலும் சரியாக போயிடும். அதாவது ப்ராப்ளம் பேபி நிற்காது. அதனால தான் அதை வந்து ரொம்ப கவனமாக அதை ஒயிட் டிஸ்சார்ஜை வந்து கரெக்டாக செக் பண்ணி அதுக்கு வந்து உடம்பை ஃபஸ்ட்டு கூலிங்காக வைக்கணும். ஸோ கற்றாழை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அதுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி யூட்ரஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இது எல்லாமே இவ்வளோ நமக்கு வந்து கற்றாழை வந்து நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரி, அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கற்றாழையை வந்து உள்ளே இருக்க ஜெல்லை எடுத்து நல்லா நீட்டாக கிட்டத்தட்ட 7 தடவை க்ளீன் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 7 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா சுத்தமான தண்ணியில் 7 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லை எனக்கு அப்படி சாப்பிட கஷ்டமாக இருக்குன்னாக்க பட்டர் மில்க், அதாவது தயிரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். தயிரில் நல்லா மோர் மாதிரி அடித்து எவ்ரி மார்னிங் கிட்டத்தட்ட 45 days கிட்ட நீங்கள் எவ்ரி மார்னிங் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது இப்போ சொன்ன எல்லா ப்ராப்ளமே ஈஸியாக க்யூர் பண்ணும். அவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க, 45 days எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக பேபி நிற்கும். ஸோ இது ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெக்னன்சிக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ரிலேட்டடாக நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இது எல்லாமே வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான். சீக்கிரம் பேபி வந்து நல்லபடியாக கர்ப்பமாகணுங்கிறது தான் இந்த சேனலோட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நாங்கள் எங்களோட எய்மே அதான். ஸோ ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.